சார், எவனாவது ஒருத்தன் அவன் என்ன பேசுறான்னு கேட்டிருந்தா பேசுறவனும் பேச்சை நிப்பாட்டியிருப்பான், மேடைகளும் குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஹலோ சி நேற்று வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து சிஏஏவை வந்து எதிர்த்து ஒரு லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிஏஏ வந்து நான் அப்போஸ் பண்ணுறேன், எதிர்க்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருந்தாரு. அண்டு இந்த லெட்டரை பார்த்துட்டு நிறைய பேர் சந்தோஷமாயிட்டாங்க. ஆஹா, விஜய் அரசியலுக்கு வந்து விட்டார், விஜய் அரசியல் பேச ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமான ஒரு பெரிய குரூப்பே இருக்குது. ஏன்னா எனக்கு என்னோடய நண்பர்கள் வட்டாரத்திலே நிறைய வாட்ஸ்அப் குரூப்லாம் பயங்கரமாக விஜயை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. பட் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தது. என்னென்னா, சரி இப்படி தான் இருக்காங்களா மக்கள்? படித்து டிகிரி வாங்கி நல்ல வேலை பார்க்குறவங்க கூட ஏதோ விஜய் பெருசாக அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம இதை பார்க்குற பார்வை அப்படிங்கிறதே வேறையாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு என்லைட்டன்ட் பெர்ஸ்பெக்டிவாக இருக்க முடியும். சரிங்களா? அதாவது விஜய் வந்து அந்த சிஏஏவை அப்போஸ் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவரோட உரிமை. அதை வந்து தப்புன்னே சொல்ல மாட்டேன். அவர் அப்போஸ் பண்ணலாம், தாராளமாக அப்போஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துட்டு இன்னும் நல்லாவே தெளிவாக சில விஷயங்களை பேசியிருக்கணும். அண்ட் இன்னொன்று என்ன, அவருக்கு பேசிக்கான அரசியல் அறிவே இல்லை. இஃப் ஐ எம் ரைட், 2002 வந்து விஜய் தமிழன் அப்படின்னு ஒரு மூவி நடிச்சிருப்பார். அந்த படத்தில் வந்து சாமானியனுக்கும் சட்டம் தெரிய வேண்டும், சட்ட அறிவு புகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ புக்கெல்லாம் சட்டம் பற்றி எழுதியிருப்பார். ஸ்கூலில் எல்லாருக்குமே சட்டம் தெரிஞ்சிருக்கணும், அரசியல் ஞானம் வேணும், அரசியல் சட்டம் தெரியணும் அப்படின்லாம் பேசியிருப்பார். அப்புறம் அதுக்காக அந்த படத்தில் அவருக்கு ஸ்டாம்ப்பு தருதலைன்னு வருது, தபால் தலை. அது ஆக்சுவலாக அது ஒன்லைனரே என்னென்னா, அந்த படத்துக்கு வந்து தருதலை எப்படி தருதலைக்கு ஒரு தபால் தலைங்கிறதான் அந்த படத்தோட ஒன்லைனர் ஆக்சுவலாக. ஸோ அப்படிலாம் பண்ணியிருப்பார். அதான் யோசித்து பார்த்தேன், 22 வருஷம் முன்னாடியே விஜய் வந்து அப்படி ஒரு படத்தில் நடித்தார். அப்போ அந்த படத்தில் நடிக்கும்போது அவர் அறிவே இல்லாமல் நடிச்சிருக்காருன்னு தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு அரசியலமைப்பு சட்டம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த நாலேஜ் சுத்தமாக விஜய்க்கு இல்லை. விஜய்க்குன்னு இல்லை, நிறைய அரசியல்வாதிகளுக்கு இல்லை. சரி, அவங்களுக்கெல்லாம் இல்லைப்பா, விட்டுருங்கப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா, மற்ற அரசியல்வாதிக்கு இல்லை. விஜய் புதிய அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு புதிய மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அட்லீஸ்ட் அவராது ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றின ஒரு அறிவோடு வரணும் இல்லையா? ஆனால் அந்த அறிவு இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, சாமானிய மக்கள், அதாவது படித்த டிகிரி வாங்கின மக்கள், என்னுடைய நண்பர்கள் வட்டத்திலே நிறைய பேர் நான் சொல்கிறேன், விஜய் ஒரு நோட்டீஸ் ஒரு லெட்டர் கொடுத்ததே பெருசாக பேசுகிறாங்க. விஜய் ஏதோ பெருசாக அரசியல் பண்ணிட்ட மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து ஒரு அரைவேக்காட்டில் கால்வேக்காட்டு அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மற்ற பழைய அரசியல்வாதிகளோட இன்னும் மோசமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட், அந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூனியன் லிஸ்ட்டில் வர்ற ஒரு சப்ஜெக்ட். ஸோ இவங்க வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு இது இல்லை, ஸ்டேட்டுக்கு இதில் சம்மந்தமே இல்லை. அதாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஐ மீன் யூனியன் கவர்மெண்ட். சரிங்களா? இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. யாரும் சிட்டிசன்ஷிப் கேட்டு அப்ளை பண்ணுறவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணவே போகிறாங்க. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது பண்ணலைங்கிற அந்த வேலையே இல்லை, அந்த கொஸ்டினே கிடையாது. ஆனால் விஜய் வந்து தமிழ்நாட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. அதுக்கு அது என்ன பேசிக் அறிவு, என்ன கான்ஸ்டிடியூஷனல் நாலேஜ்னே எனக்கு தெரியல. இதில் வேறு 20 வருஷம் முன்னாடியே அவர் வந்து சட்ட அறிவு வேணும் அப்படின்னு சொல்லிலாம் புக் எழுதுகிற மாதிரிலாம் படம்லாம் நடித்தார். உண்மையிலே படம் நடிக்கும்போது கொஞ்சமாக சென்சிபிளாக யோசித்து தான் அந்த படம் நடித்தாரா? அட்லீஸ்ட் அந்த படத்தில் அவர் நடிக்கும்போது ஒரு புக்கெல்லாம் எழுதி மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். அட்லீஸ்ட் அந்த மாதிரி அவராவது அன்றைக்கே நம்ம புக்கெல்லாம் எழுதியிருக்கோம், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அரசியல் அறிவு இப்போ வளர்த்துக்கலாம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவர். அப்போலாம் யோசிச்சாரான்னு தெரில. ஸோ இங்கே என்னென்னா, சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து யூனியன் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் ரோலே கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது பண்ணலைங்கிற கொஸ்டினே இங்கே கிடையாது. ஏன்னா ஈவன் நம்ம முதல்வர் ஸ்டாலின் கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க.
பட் அதெல்லாம் வந்து உண்மையிலே சரியான ஒரு அரசியல் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, அவங்களாம் பழைய காலத்து அரசியல்வாதிகள், அவங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், தெரியலை, விட்டுருங்க. விஜயாவது அட்லீஸ்ட் அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? படமெல்லாம் நடிச்சிங்கல்ல, மக்களுக்கு சட்ட அறிவு புகட்டணும்னு. உங்களுக்கு அந்த அறிவு இல்லையா? யோசிக்கலையா? படிக்கலையா? ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர் டிராஃப்ட் பண்ணும்போதே தமிழ் இலக்கண பிள்ளையாக போட்டு விட்டீங்க. சரி, அதுதான் போனால் போகுதுன்னு இப்போ அடுத்ததும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் தெளிவான அரசியல் பண்ணுனா விஜயோடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. இந்த மாதிரி அரைவேக்காடு கால்வேக்காட்டுத்தனமாக ஒரு அரசியல் பண்ணால் விஜய்க்கு அது நல்லது கிடையாது. எனிவே, இப்போ இந்த வீடியோவில் வந்து விஜய்க்கு அது நல்லதா இல்லையான்றதை தாண்டி நம்ம வந்து ஒரு என்லைட்டன்ட் எலக்டரேட்டாக, ஒரு எஜுகேட்டட் எலக்டரேட்டாக, எஜுகேட்டட்னா நாட் ஜஸ்ட் டிகிரி, அந்த பொலிட்டிக்கலி எஜுகேட்டட், பொலிட்டிக்கலி அவேர் உள்ள ஒரு எலக்டரேட்டாக எப்படி இருக்கணும், இல்லை இன்னும் சாமானிய மக்கள் வந்து எப்படி பொலிட்டிக்கலி எஜுகேட்டடாக பொலிட்டிக்கலி அவேராக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய பாயிண்ட் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ த பாயிண்ட் இஸ் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 இந்த சட்டத்தை பொறுத்தளவில் யூனியன் கவர்மெண்ட் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. யூனியன் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அவ்வளோதான். இதுக்கு மேலே அங்கே எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஓகே, அரசியல் காரணங்களுக்காக இவங்க அப்போஸ் பண்ணுறது வேறு. சரி, அதான் சொல்கிறேன், எல்லாருமே அப்போஸ் பண்ணலாம், எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் சென்சிபிளாக, கொஞ்சம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அறிக்கை விடலாம். ஆனால் என்ன வருத்தம்னா சாமானிய மக்களுக்கு இது புரியலை. இவங்க விடுற அறிக்கையே சரியாக தவறான புரிஞ்சுக்கிறக்கே இங்கே சாமானிய மக்கள்கிட்ட அந்த அரசியல் அறிவு இல்லைங்கிறதான் ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒன்று. ஃபஸ்ட் என்னென்னா, இந்த சிட்டிசன்ஷிப்ன்றது யூனியன் லிஸ்ட்டில் வரும் அப்படிங்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இன் ஜென்ரலே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட அந்த செட்டப்பே எப்படி இருக்குனாக்கா, யூனியன் கவர்மெண்ட்டோட டாமினன்ஸ் ஜாஸ்தி தான். நம்ம வந்து குவாசி ரிஜிட் கான்ஸ்டிடியூஷனாக தான் வச்சுருக்கோம். அண்ட் டெஃபினட்டாக த இன்க்ளைனிங் டெண்டன்சி இஸ் மோர் டுவர்ட்ஸ் யூனியன் கவர்மெண்ட். அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிலை. அண்ட் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆர்டிகல் 25ல் த ஹிந்துஸ் அப்படின்னு ஒரு டெஃபனேஷன் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு கொஷினாக வர்றதுக்கு ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த டாபிக் கொஞ்சம் ஹாட்டாக போயிட்டுருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரிலாம் கொஷின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நான் அது டீட்டெயிலாக ஒரு ஆர்டிக்கலாக நம்ம ஏஎஸ் கூகுளில் போட்டிருக்கேன். அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ப்ரிலிம்ஸுக்கு ஈவன் மெயின்ஸுக்குமே வந்து டெஃபினட்டாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ விஜய்க்கு அரசியல் அறிவு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உதாரணம், இந்த சிட்டிசன்ஷிப்பை ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அவசியமே இல்லை அப்படிங்கிறது தெரியாமல் நாங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம், அரசியல் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவேன். செகண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் லெட்டர் தான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ அந்த காலத்தில் லவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி, காதல் வரைமடல் எழுதுகிற மாதிரி லெட்டர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நேரில் பார்த்து பேசுங்க. இன்னும் அட்லீஸ்ட் விஜய் வந்து இதை ஒரு சாக்காக வச்சது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கணும், தெளிவாக பேசியிருக்கலாம். தெளிவாக நிறைய விஷயத்தை அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லீகல் எக்ஸ்பர்ட் டீம் ஒன்று வேணும் விஜய்க்கு. வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தையும் பேசும்போது அலசி ஆராய்ஞ்சு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கலாம். ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்கன்னா அது அவருக்கு தான் மைலேஜ். நல்லா தெளிவாக பேசினார், நல்லா தெளிவான பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாருன்னா அது அவருக்கு தான் ப்ளஸ்ஸு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை, வெறும் லெட்டர் தான் அனுப்புகிறீங்க. அந்த லெட்டருமே வந்து தப்பாக அனுப்பிட்டு இருக்கீங்க. இது வந்து ஸ்டாலினும் இப்படி தான் சொன்னாருலாம் ஆர்கியூ பண்ணாங்க. பழைய காலத்து அரசியல்வாதிகளை விட்டுருங்க. நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க, நீங்களாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் அந்த பழைய காலத்து இதுலேயே அதோட இன்னும் மோசமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஃபைன். ஸோ விஜய் வந்து அரசியல் தலைவர் அப்படிங்கிறதுல வந்து இன்னும் நிறைய தேவை இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு ஒரு தலைவராக அவரையே இன்னும் நிறையா உருமாற்ற வேண்டிய வேலைகள் இருக்குது. எனக்கு தெரியலை விஜய் என்ன பேஸில் அரசியலுக்கு வந்தாருன்னு தெரில. நல்லது பண்ண போகிறேங்கிறாரு. நீங்கள் நல்லது பண்ணுறதெல்லாம் ஓகே தான். ஃபஸ்ட்டு சட்ட அறிவு, அரசியல் சட்டம், பேசிக்கான அரசியலமைப்பு சட்டம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லது பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது ஒன்று. இப்போது நான் இந்த டாபிக் இவ்வளோ டீட்டெயிலாக இங்கே பேசுகிறேன். ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இதெல்லாம் தேவையான்னு நீங்கள் யோசிக்கலாம். டெஃபினட்டாக தேவை. ஃபஸ்ட்டு வந்து இது கொஸ்டினாக இப்போ இந்த ஏரியாஸ் எப்படியெல்லாம் வரும், சிட்டிசன்ஷிப்பு, ஆர்டிகல் 25, செக்குலரிசம்மு, அதுக்கப்புறம் இதை பற்றின ஒப்பீனியன் ஃப்ரேமிங்கு, ரெஃப்யூஜி பாலிசி, இந்தியாவோட ரெஃப்யூஜி பாலிசி, இதெல்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் விஜய் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அதில் வந்து இப்போ ஸ்ரீலங்கன் தமிழ்ஸுக்கு வந்து ஒரு அந்த சிஏஏல ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணல, அவங்களோட சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ் பற்றி பேசலைங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அதையும் விஜய் பேசியிருக்கலாம். ஏன்னா அது பேச வேண்டியது தனி. அதான் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுங்கிறது தனி,
ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் பிரச்சனையை பேசுகிறதுங்கிறது தனி. ஆனால் இதை வந்து ஒரு பேஸாக வச்சுட்டு விஜய் அதை பற்றி பேசியிருக்கலாம் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தெளிவுமே விஜய் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. சரிங்களா? எஸ், இதில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸுக்கு சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ் பற்றி எதுவுமே சொல்லலைன்றாங்க. ஆமாம், கரெக்டு. பட் அது வந்து இதில் சொல்லலைன்றது தாண்டி அதுக்கு தனியாக ஒரு அமெண்ட்மெண்ட்டோ இல்லை அதுக்கு தனியாக ஒரு சட்ட வரைமுறையோ கொண்டு வர்றது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வேறு கைண்ட் ஆஃப் பிரச்சனை. ஸ்ரீலங்கன் தமிழ்ஸோட பிரச்சனைங்கிறது வேறு மாதிரி ஒரு பார்வையில் பார்க்கணும். நம்ம இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணுறதே லாஜிக்கலி கரெக்ட் இல்லை. சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதில் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் விஜய் வந்து சும்மா ஒரு லெட்டர் தூக்கி போட்டால் என்ன, அது என்ன நீங்கள் பெரிய அரசியல் தலைவராக? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்ல அரசியல் தலைவராக ஆகுறதுல எனக்கும் சந்தோஷம் இருக்குது. பட் ஆனால் ஒரு நல்ல கான்ஸ்டிடியூஷனல் லீகல் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு என்ன ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணாலும் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நல்ல மற்ற பொலிட்டீஷியன்லேருந்து உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களோட அரசியல் எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்களும் மற்றவங்கள விட இன்னும் கீழே போய் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடது. இப்போ இந்த டாபிக் வந்து நான் இந்த வீடியோவில் பேசுகிறது நிறைய விஷயம் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இன்னொன்று என்ன, எஸ்ஐக்கே ஒரு டாபிக் இருக்குது, எஜுகேட்டட் எலக்ட்ரேட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அ எம்பவர்ட் டெமோக்ரஸி இப்படின்னு ஒரு டாப்பிக்கை நீங்கள் எஸ்ஐக்கே எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த எஜுகேட்டட் எலக்ட்ரேட்னா ஐ டோன்ட் மீன் த மியர் டிகிரி பிஏ பிஎஸ்சி பிடெக் அப்படிலாம் இல்லை. பொலிட்டிக்கலி அவேர், பொலிட்டிக்கலி எஜுகேட்டட் எலக்டரேட் அப்படிங்கிறது ஒரு எம்பவர்டு டெமோக்ரஸிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு டாபிக் டெஃபினட்டாக எஸ்ஏக்கு பொட்டன்ஷியலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு லீடு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். எப்படி வந்து இந்த மக்கள் எமோட் ஆகுறாங்க, எப்படி இந்த மக்கள் வந்து எமோஷ்னலி ஒரு லீடரோட கனெக்ட் ஆகிறாங்க. நீங்கள் எப்போவுமே எந்த லீடராக இருந்தாலும் எமோஷனலி கனெக்ட் ஆகிறத ரேஷனலி கனெக்ட் ஆகிறது தான் இட்ஸ் பெட்டர். சரிங்களா? ஸோ விஜய் வந்து எஸ் கன்க்ளூடிங்காக என்ன சொல்லணும்னா, விஜய் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படம் நடித்தார். மக்களுக்கு அரசியல் அறிவு சட்ட அறிவு வேணும்னு சொன்னார். அது அன்றைக்கி சொல்லும்போது அவர் என்ன புரிஞ்சு அந்த படம் நடித்தாரா புரியாமல் நடித்தாரான்னு தெரில. இன்றைக்கி அவரே ஒரு அரசியல் அறிவு இல்லாமல் ஒரு சட்ட அறிவு இல்லாமல் வந்து ஒரு அரைவேக்காடு இல்லை கால்வேக்காட்டுத்தனமாக ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. விஜய் ஒரு மாற்றத்தை கொடுக்குற அரசியல் தலைவராக இருந்தால் இன்னும் நல்லா அவரை டியூன்அப் பண்ணிக்கணும், இன்னும் அவரோட அறிவை வளர்த்துக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவர் கூட ஒரு டீம் வச்சுக்கணும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஆஸ் அ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டின்ஸுக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டட் ஏரியாஸாக மாறிடுச்சு கரண்ட் அஃபேர்ஸில். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி செக்குலரிசம், அப்புறம் ஆர்டிகல் 25ல் த ஹிந்துஸ்னால் யார் டெஃபனிஷன், அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை பற்றி, அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸை வந்து ஏன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் இந்த இதில் அட்ரஸ் பண்ணலை, இல்லை அவங்க விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ணலாம், இதில் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், சிஏஏ 2019 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இது மாதிரி ஒப்பீனியன் ஃப்ரேமிங் இதெல்லாம் மெயின்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவாக எதிர்பார்க்கலாம். ஸோ மெயின்ஸுக்கும் நீங்கள் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், ஃபிலிம்ஸ்க்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் எஸ்ஏக்குமே இது நல்ல டாபிக். எஜுகேட்டட் எலக்டரேட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அன் எம்பவர்டு டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்கு இந்த விஷு இந்த பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நம்ம இதையும் பார்க்கணும். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி படிக்க வரவங்க வந்து சர்வீஸ் வாங்கணுன்னு தான் வர்றாங்க. ஓகே, எல்லாருக்கும் சர்வீஸ் கிடைக்காது, ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. டெஃபினட்டாக ஒரு சிலருக்குல ரொம்ப மிகச்சிலருக்கு ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் கிடைக்குது, நிறைய பேருக்கு கிடைக்காம தான் போயிடுது. அப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் யூபிஎஸ்சிக்கு வந்து என் வாழ்க்கை வீணாக போயிடுச்சு, நான் இதை வேஸ்ட் பண்ணிட்டேன் அதை வேஸ்ட் பண்ணிட்டேன், காசு வேஸ்ட்டாக போச்சு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்லாம் புலம்புவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம என்லைட்டண்டாக வாழ்கிறதே நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு தான். அண்ட் யூபிஎஸ்சி படிக்கிறனால நம்மளோட நாலேஜ் பேஸ் வந்து வைடன் ஆகும். அண்ட் எந்த பிரச்சனையும் எப்படி பார்க்கணுங்கிற நம்மளோட கண்ணோட்டம் மாறும். அதெல்லாம் மாறும்போது நமக்கு ஒரு தனி கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போது ஒரு நார்மலாக ஒரு சாமானியனாக ஒரு காமன் மேனாக விஜயோட லெட்டரை சிலாகிச்சு அப்படியே புல்லரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு சாமானியன் இது பண்ணுறதுக்கும், நம்ம ஒரு என்லைட்டன்ட் எஜுகேட்டட் பொலிட்டிக்கலி நாலேஜ் உள்ள ஒரு யூபிஎஸ்சி படித்த ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கும் there is a difference இல்லைங்களா? அண்ட் இந்த பொலிட்டீஷியன்ஸ் ஜென்ரலாகவே என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த எமோட் ஆகிற ஒரு எலக்டரேட்டை வச்சு அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எமோட் ஆகிறத விட்டுட்டு நம்ம எல்லாருமே ரேஷனலாக யோசிக்கணும். ஓகே, ஸ்டாலினும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. சரி, அவர் பழைய காலத்து பொலிட்டீஷியன் விட்டுருங்க, எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலான்னு விட்டுருங்களேன். அது ஓகே, அட்லீஸ்ட் விஜயாவது ஏதாவது மாற்றத்தை கொடுக்குப்பாருன்னு நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு விஜய்கிட்டேருந்து இன்னும் பெருசாக மாற்றத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. விஜய் நேற்று அந்த லெட்டர்
போட்டோடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் காப்பியை போட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சில்லறையை செதற விட்டு செம்ம ஜாலியாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு என் நண்பர்கள் வட்டத்தில் அதை அப்படியே சிலாகிச்சு சில்லறையை தெறிக்க விட்டு ஸ்மைல் பண்ணி கிளாப் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்க, விஜய் ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு. அண்ட் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருந்தது. இத்தனைக்கும் எல்லோரும் படித்தவங்க தான், அவங்களுமே அப்படி தான் இருக்காங்க. அப்போ சாமானியன் இன்னும் எவ்வளோ மோசமாக இருப்பான் அப்படின்றது நான் யோசித்தேன். ஸோ இங்கே வந்து அந்த எஜுகேட்டட் எலக்டரேட்டுங்கிறது நாட் ஜஸ்ட் மியர் டிகிரி கிடையாது, கொஞ்சம் அரசியல் ஞானம், அரசியல் அறிவு உள்ள எலக்டரேட் அப்படிங்கிறது. சரி, இப்போது ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். விஜய் வந்து ப்ரெஸ் மீட் வைக்கலை, பேசலை, பயமா அப்படின்னு தெரில. ரெண்டாவது, இப்போ இருந்து வேலை பார்த்தா தான் 2026 ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வேலை எதுவும் அவர் பண்ண மாட்டேங்கிறார். இதெல்லாம் நல்ல வாய்ப்பு. இந்த சிஏஏ வந்து அப்போஸ் பண்ணி பேசுகிறது, தெளிவான ஒரு பேச்சு கொடுக்கறது, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுங்கிறது மக்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதை அவர் பண்ணலை. இப்போது நீங்கள் ஜெயலலிதா மேடம்லாம் எடுத்திங்கன்னா, ஈவன் கருணாநிதி, அவங்க எல்லாருமே ப்ரெஸ்ஸை ரொம்ப தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய இன்டர்வியூனாலும் ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க பேசுகிற அந்த விதம் நல்லாயிருக்கும். அவங்க ஓரளவுக்கு அந்த அரசியல் ஞானம், அரசியல் அறிவோடு தான் பேசுவாங்க. ஜெயலலிதாலாம் நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா பேசுவாங்க. கருணாநிதி அவருமே நல்லா பேசுவார். சரி, அரசியல் ரீதியாக அவங்க சில தவறுகள் பண்ணியிருக்காங்க, கருணாநிதி சில தவறுகள் பண்ணியிருக்கலாம், சில இடங்களில் சரியாக பேசாமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேறு. பட் ஆன் தி ஹோல் அவங்க எல்லாமே ப்ரெஸ்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணாங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காங்க, அரசியல் ஞானத்தோடு பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய்க்கு வந்து அது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணும்போதும் அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலை. அட்லீஸ்ட் இந்த சிஏஏக்காவது அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கணும், தெளிவான ஒரு புரிதலோடு மீட் பண்ணியிருக்கணும். அப்போ என்னென்னா அவருக்கு தெளிவு இல்லை ப்ரெஸ்ஸை மீட் பண்ண பயப்படுறாரு. இதுக்கு மற்றவங்க என்ன காரணம்னா சொல்லலாம், பட் நான் இது ஒத்துக்க மாட்டேன். லெட்டர் போடுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி சொல்ல வேண்டியதானே, பேச வேண்டியதானே. தெரியலனா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டீம், ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் டீமை வச்சு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து பேச வேண்டியதானே. ஸோ ஐ ஃபீல் எனக்கு வந்து இது விஜயோட ஒரு ட்ராபேக்காகவே எனக்கு தோணுது. லெட்டர் பேடு கட்சி மாதிரி இவர் லெட்டர் த்ரோ கட்சியாக தான் ஆயிடுவாரோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது. ஸோ அந்த பயம் வந்து அந்த பயத்தை போக்குறது விஜய் கையில் தான் இருக்குது. ஸோ விஜய் வந்து நல்ல ஒரு தேர்ந்த, பண்பட்ட, அரசியல் ஞானம் உள்ள, அரசியல் சட்டம் தெரிந்த, சட்ட அறிவு உள்ள அரசியல்வாதியாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். பட் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது என் கையில் இல்லை, விஜய் கையில் தான் இருக்குது. ரைட், விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய அறியாமை தான் சார். சார், நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு ஆங்கிலம் தெரியறதை விட, அறிவியல் தெரியறதை விட, வரலாறு தெரியறதை விட அடிப்படை சட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சார்.